செங்கோட்டையன் சேர்ந்திருப்பதன் மூலமாக அதிமுக வாக்கு வங்கியில் இழப்பு ஏற்படுமா அப்படின்ற கேள்விகளும் முன்வைக்கப்படுகிறது. அதிமுக வாக்கு வங்கியில் எந்த இழப்பும் இருக்காது அப்படின்னு அதிமுக தலைவர்கள் தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக அவர் கோபிச்செட்டிப்பாளையத்துடைய சட்டமன்ற உறுப்பினர். அவர் அந்த ஒரு தொகுதியில் மட்டும்தான் அவருடைய செல்வாக்கு அப்படின்னு நம்மிடம் இணைந்த அதிமுக தலைவர்கள் தொடர்ந்து முன்வைத்தாங்க. கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் தாய்மானவன் வழங்க கேட்கலாம். தாய்மானவன், செங்கோட்டையனோடு இணைந்த மற்ற நபர்கள் யாரு, பிற கட்சிகள் இருந்தெல்லாம் இணைந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது, விவரங்கள் என்ன? செங்கோட்டையன் தற்போது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஒரு சூழல்ல தவேகாவுல இணைந்திருக்கிறார். குறிப்பாக அதிமுகவுல ஈரோடு மாவட்டத்துடைய ஒரு முகமாக பார்க்கப்பட்டவர் செங்கோட்டையன். சுமார் 9 முறைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவுல இணைந்திருக்கிறார். தற்போது விஜய் அவர்களும் கூட செங்கோட்டையனுடைய அந்த இணைப்பு தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். குறிப்பா 20 வயது இளைஞராக இருக்கும் போது எம்ஜிஆரால் மன்றத்தில் இணைந்து எம்எல்ஏ என்ற பொறுப்பை ஏற்றிருந்தார் செங்கோட்டையன். இருபெரும் தலைவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை நபராக செங்கோட்டையன் இருந்திருந்தார். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அரசியல் அனுபவம், அரசியல் களப்பணியும் தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் எனவும், எங்களோடு இணைந்து பணியாற்றி கைகோர்த்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நல்லதே நடக்கும், நன்றிகள் எனவும் விஜய் அவர்கள் ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த ஒரு சூழலை தான் அதிமுகவை சேர்ந்த பல்வேறு தலைவர்கள், நிர்வாகிகள் செங்கோட்டையனுடைய அந்த இணைப்பு குறித்து கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில குறிப்பாக அதிமுகவில் இருந்து விலக்கப்பட்ட செங்கோட்டையன் தவேகாவுல இணைந்திருப்பதால எந்தவித பெரிய அளவுல மாற்றம் என்பது அதிமுகவுல ஏற்பட போவதில்லை எனவும், குறிப்பாக அதிமுகவுடைய வாக்கு வங்கி என்பது சரியாது எனவும், தொடர்ந்து அரசியல் களப்பணியாற்ற தொடர்ந்து அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் பணியாற்றி வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக மதுரை சென்றிருந்த அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். அதற்கு பதிலளித்த அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன் தற்போது எங்களது கட்சியிலேயே இல்லை, அவர் நீக்கப்பட்டு விட்டார் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே அதிமுகவை பொறுத்த மட்டில் மேற்கு மண்டலத்துல தொடர்ந்து வலுவாக இருந்து வருவதாகவும், மேற்கு மண்டலத்துல அரசியல் களப்பணியாற்றுவதற்கு பல்வேறு தலைவர்கள் இன்னமும் கூட பணியாற்றி வருவதாக பல்வேறு நிர்வாகிகள் அதிமுகவை பொறுத்த மட்டில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே சமயம் தவேகாவை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால், தவேகாவுல செங்கோட்டையனுடைய இணைப்பு என்பது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக அமைந்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், எப்படி தேமுதிக என்ற ஒரு கட்சி உருவான போது தேமுதிகவுடைய விஜயகாந்திற்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தாரோ, அதே போல தவேகாவுக்கு செங்கோட்டையன் இருப்பார் என இங்க இருக்கக்கூடிய தவேகா வட்டாரத்துல அவர்கள் தகவல்